Hi children, welcome back to the social studies class. Today we are going to learn a new lesson, that is chapter 5, the southern plateaus and the islands. Here plateaus mean பீடபூமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. Islands அப்படின்னா தீவுகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? Let's see the lesson. In this lesson we will read about the southern plateaus and the two island groups. அதாவது இந்த லெசன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா the southern plateaus plus two island groups பத்தி பார்க்க போறோம்னு சொல்றாங்க. Then first we are going to discuss about the southern plateaus. அதாவது தெற்கே உள்ள பீடபூமிகள். The southern plateaus are located to the south of northern plains. They are triangular in shape and are surrounded by hill ranges. The surface of the plateau region is rocky and uneven. அதாவது southern plateaus அப்படின்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மேப்பில் மேலே இருக்கிறது என்ன அப்படின்னா நார்த்தன் பிளைன்ஸ், அதுக்கு கீழே வந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் என்ன அப்படின்னா southern plateaus அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீஹியர் முக்கோண ஷேப்பில் இருக்கு இல்லையா? அப்போ இந்த southern plateaus என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் இந்த southern plateaus சுற்றி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பாறைகளால் சூழப்பட்டிருக்கும். ப்ளஸ் இது ஒரு ஈவனாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சீஹியர் இந்த பிளாட்டிஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஈவனாக இருக்காது, அன்ஈவனாக கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் உயர்ந்திருக்கும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, அன்ஈவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் இன் த southern plateaus are not as long as those in the northern plains. They however flow with great speed and that way they form waterfalls. அதாவது இங்கே southern plateausல இருக்கக்கூடிய ரிவர் எல்லாமே நார்த்தன் பிளைன்ஸில் இருக்கிற மாதிரி எப்படி இருக்காதுன்னா ரொம்ப லாங்காக இருக்காது, ஷார்ட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது என்ன தான் ஷார்ட்டாக இருந்தாலும் ஒரு கிரேட் ஸ்பீடுக்கு மூவ் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மூவில் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய வாட்டர் ஃபால்ஸ் மேக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரிவர் நர்மதா roughly divides the plateau region into two parts. அதாவது நர்மதா இருக்கு இல்லையா, இந்த நர்மதா ரிவர் ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. The central highlands towards the north, the Deccan Plateau towards the south. See here, நர்மதா ரிவர் எங்கே இருக்கும்? சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டாக டிவைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே ரெண்டாக டிவைட் ஆகுது இல்லையா? அப்போ மேலே இருக்கிறது டுவர்ட்ஸ் நார்த்தில் இருக்கிறது சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ், தென் சவுத் சைடு இருக்கிறது என்ன அப்படின்னா டெக்கன் பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க பாருங்கள் டெக்கன் பிளாட்டியூ, இங்கே இருக்க பாருங்கள் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ். ஓகேவா? இது எதை டிவைட் பண்ணுது அப்படின்னா த ரிவர் நர்மதா தான் ரெண்டாக டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் we are going to discuss about the central highlands. The central highlands are surrounded by the Aravalli hills towards the northwest, the Vindhya range towards the south, the Chota Nagpur plateau towards the east and the Rajmal hills towards the northeast. The Malabar plateau lies in the center. See here, central islands இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இதை சுற்றி இருக்கக்கூடிய லொக்கேஷனை தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ see here, இங்கே பாருங்கள் ஆரவல்லி ஹில்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, தென் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இங்கே இருக்குது, ராஜ்மா ஹில்ஸ் இருக்குது, தென் இது சென்டரில் இருக்கிறதா என்ன அப்படின்னா மால்பார் பிளாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் சென்டரில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸோடைய லொக்கேஷன். ஸோ சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் இங்கே இருக்குது, இதை சுற்றி என்னென்ன இருக்குது அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் many rivers of central highlands join the Yamuna and the Ganga from the south. Chambal, Bedwa and the son of few of these rivers. அதாவது சாம்பல் பெட்வாலாம் எங்கே இருக்குது தெரியுமா? சீஹியா இங்கே இருக்கும் சாம்பல், பெட்வா அண்ட் சன். இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய மற்ற ஆறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ கவர்ஸ் ஜார்கண்ட், நார்த்தன் ஒடிசா அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் சத்தீஸ்கர். த ரீஜன் ஹேஸ் லார்ஜ் டெபாசிட் ஆஃப் கோல் அண்ட் அதர் மினரல்ஸ். அதாவது இங்கே பாருங்களேன் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இருக்கு இல்லையா? ஸோ அது எந்தெந்த பிளேஸ்லாம் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஜார்கண்ட், நார்த்தன் ஒடிசா அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் சத்தீஸ்கர். ஸோ இந்த பிளேஸ் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா இங்கே நிறைய கோல் அண்டு மினரல்ஸ், அதாவது நிலக்கரி மற்றும் தாதுக்கள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் செகண்ட்லி we are going to discuss about the Deccan Plateau. The Deccan Plateau extends from the river Narmada up to the southern tip of peninsular India. Anaimudi is the highest peak in this region. See here, Deccan Plateau அப்படின்றது எங்கே இருக்குன்னு சொன்னால் இங்கே பாருங்கள். இப்போது இந்த ரிவர் நர்மதா ரெண்டாக டிவைட் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்னது சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ், இப்போ கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா டெக்கன் பிளாட்டியூ. ஸோ இது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்கே ரிவர் நர்மதா இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே பாருங்கள் இந்தியாவோட பெனின்சுலார். ஓகேவா? பெனின்சுலார் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 3 பகுதிகளும் நீர்களால் சூழப்பட்ட பகுதி தான் என்னன்னு சொல்லுவாங்க, தீபகற்பம் சொல்லுவாங்க. அப்போது இங்கே பாருங்கள் 1
2 3 இந்த 3 பகுதிகளும் நீர்களால் சூழப்பட்டிருக்கு. இந்த சைடு என்ன இருக்குன்னா லேண்ட் இருக்குது. அப்போது இந்த டெக்கன் பிளாட்டியம் இங்கே ரிவர் நர்மதாவிலிருந்து இங்கே பெனின்சுலார் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் என்ன அப்படின்னா ஆனைமுடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? த டெக்கன் பிளாட்டியூ இஸ் சரவுண்டட் பை த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் த ஈஸ்டர்ன் காட்ஸ். தீஸ் காட்ஸ் மீட் அட் த நீல்கிரி ஹில்ஸ். சி ஹியர், இங்கே பாருங்களேன், இங்கே சென்டரில் இருக்கிறது என்ன அப்படின்னா டெக்கன் பிளாட்டியூ இங்கே இருக்குது இல்லையா? அப்போது இந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, இந்த சைடு வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. சரிங்களா? இது சென்டரில் இருக்கிறது, இது சென்டரில் இருக்குது. ஸோ இது 2 காட்ஸுமே வந்து எங்கே மீட் பண்ணும் அப்படின்னா நீல்கிரி ஹில்ஸில் தான் வந்து மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. Many rivers such as Godavari, Krishna and Kaveri originate from the western Ghats and flow the easternwards. See here, இங்கே பாருங்களேன், கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி. ஓகேவா? இந்த 3 ஆறுகளும் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள் வெஸ்ட்டு. ஓகேவா? இந்த சைடு இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. ஓகேவா? இந்த சைடு இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். பட் இது எதன் வழியாக பாய்ந்துட்டுருக்கு அப்படின்னாக்கா ஈஸ்டர்ன் வாட்ஸ் வழியாக பாய்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் வழியாக தான் பாய்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் The eastern Ghats are broken into a small hill ranges by rivers flowing from the western Ghats. Most of these rivers fall into the Bay of Bengal. Godavari is the longest river in the Deccan Plateau. Listen carefully. இங்கே பாருங்களேன், வெஸ்டர்ன் காட்ஸில் 3 ஆறுகள் உருவாகுதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போது 3 ஆறுகள். ஓகேவா? கோதாவரி, யமுனா. ஸோ இதில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ் வழியாக ஸ்டார்ட் ஆகுது. இது எதன் வழியாக பாய்ந்துட்டு இருக்கு அப்படின்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் வழியாக. அப்போது இங்கே ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து என்ன இருக்காது அப்படின்னா ஒரு ஈவனாக இருக்காது, ப்ரோக் ஆகி இருக்குது. ஏன்னா இந்த ரிவர்ஸ் இது வழியாக ஃப்ளோ ஆகிறதால. ஸோ இந்த 3 ஆறுகளும் போய் எங்கே சேரும் அப்படின்னாக்கா பே ஆஃப் பெங்காலில் போய் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கோதாவரி தான் இங்கே டெக்கன் பிளாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் next we are going to discuss about the life in the region. The southern plateaus cover the state of Madhya Pradesh, Chhattisgarh, Jharkhand, Odisha, Telangana, Andhra Pradesh, Tamil Nadu, Karnataka and Maharashtra. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், சதர்ன் பிளாட்டியூஸ் இருக்கு இல்லையா? அந்த சதர்ன் பிளாட்டியூஸ் என்னென்ன ஸ்டேட்டில் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்டில் தான் ஆக்குபை பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. தென் these states have rich deposit of minerals such as coal, iron ore, copper and manganese. ஸோ இந்த ஸ்டேட்டில் எதுக்கு ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் அப்படின்னா நிறைய தாதுக்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. லைக் மினரல்ஸ், கோல், அயர்ன் ஓர், காப்பர், மேங்கனீஸ். ஓகேவா? தோஸ் மைனிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி ஹியர். அதாவது சுரங்கம் வேலை தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையாக இருந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார்மிங் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷன். ஸோ விவசாயமும் கூட ஒரு முக்கிய தொழிலாக இருந்துகிட்ருக்கு. த ஃபார்மர்ஸ் க்ரோ வீட், ரைஸ், மில்லட், கிரவுண்ட்நட்ஸ், காட்டன் அண்ட் சுகர் கேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த மாதிரியான பயிர்கள் விளைய வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், வீட், ரைஸ், மில்லட்ஸ், கிரவுண்ட்நட்ஸ், காட்டன் அண்ட் சுகர் கேன். ஸோ இந்த மாதிரியான பயிர்கள் தான் விளைய வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வேர் சதர்ன் பிளாட்டிஸில் இருக்கக்கூடிய மக்கள். Then first we are going to discuss about the first state, Madhya Pradesh. Farming and mat weaving are the main occupation. அதாவது விவசாயமும் ப்ளஸ் அது கூட இன்னொரு தொழில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷனாக இருந்துருக்கு. அது என்ன அப்படின்னா மேட் வீவிங். ஓகே, கால் மீது இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வியூ பண்ணுவாங்க பாருங்கள். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷனாக இருந்துகிட்ருக்கு. பனா ஹேஸ் டைமண்ட் மைன்ஸ். இண்டோ, போபால், கவாலியர் அண்ட் ஜாபல்பூர் ஆர் த இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ். ஸோ மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னா ஃபேமஸ் எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ். தே ஆர் இண்டோ, போபால், கவாலியர், ஜாபல்பூர். ஸோ இதெல்லாம் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த கார் நேஷ்னல் பார்க் அண்ட் த பந்தாகர் நேஷ்னல் பார்க் ப்ரொடக்ட் டைகர். ஸோ இந்த 2 பார்க்லையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புலிகளை பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பத்மாச்சாரி, சாஞ்சி அண்ட் த கஜ்ராஹோ அட்ராக்ட் மெனி டூரிஸ்ட் பிளேஸ். இப்போ மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் பிளேஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாஞ்சி அண்ட் கஜ்ராஹோ. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் சத்தீஸ்கர்.
In addition to the minerals already maintained, tin is also maintained in the Chhattisgarh. The state is rich in forest product. So in the Chhattisgarh state எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. தென் people collect wood, tend to leaves, honey and lake for the forest. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பொருட்கள்லாம் எங்கேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்லேருந்து. லைக் ஃபாரஸ்ட்டில் என்ன மாதிரியான திங்ஸ்லாம் இருக்கும், வுட் இருக்கும், ஹனி, லீவ்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா. Vilai as a steel planet, Saila is a popular folk dance. Then Jharkhand is rich in minerals. So Jharkhand में எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா மினரல்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. The availability of minerals has led to the growth of industries in Jamshedpur, Bokaro, Ranchi and Thonpet. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த ஜார்க்கண்ட் பிளேஸில் மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறதால ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸில் எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாம்ஷெட்பூர், then Bokaro, Ranchi, Thonpet. ஓகேவா. தென் people are found of litti chokha and tekka. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஃபேமஸ் டிஷ் ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லிட்டி சோக்கா அண்ட் தெக்வா. ஓகேவா. இது ரெண்டு ஃபுட்டும் தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சக்கு இஸ் எ பாப்புலர் டான்ஸ், நிராத் இஸ் எ பிளேஸ் பாப்புலர் டூரிஸ்ட். ஸோ ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னாக்கா நிராட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தெலுங்கானா, ஹைதராபாத் ஹேஸ் மெனி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ தெலுங்கானா இருக்கக்கூடிய ஹைதராபாத் அப்படின்ற பிளேஸ் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா அங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, தொழிற்கூடங்கள்லாம் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் தேம் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிக்கல்ஸ். ஸோ அங்கே என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லைக் தகவல் தொழில்நுட்பம், தென் ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னா தானியங்கிகள் சொல்லுவாங்க, ஃபார்மசிட்டிக்கல்ஸ் அப்படின்னா இந்த டேப்லெட்லாம் மேக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறையவே இருந்துகிட்ருக்கு வேர் ஹைதராபாத். ஓகேவா. மோஸ்ட் பீப்புள் ஸ்பீக் தெலுங்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மொழி பேசுகிறாங்க அப்படின்னா தெலுங்கு. ஓகேவா. தென் குச்சிப்புடி இஸ் த மோஸ்ட் பாப்புலர் டான்ஸ். தோ தெலுங்கானாவில் என்ன பாப்புலர் டான்ஸ் அப்படின்னாக்கா குச்சிப்புடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. The state is famous for pottery work. ஸோ இந்த ஸ்டேட் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா pottery work அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் இந்த பீங்கான்லாம் இருக்கு இல்லையா, அதை வைத்து நிறைய கலர் பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டேட் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் கர்நாடகா, காஃபி அண்ட் ஸ்பைசஸ் ஆர் க்ரோன் இன் கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் என்ன மாதிரியான பயிர்கள்லாம் நிறைய விளையுது அப்படின்னா காஃபி கொட்டை. ஓகேவா. காஃபி அண்ட் ஸ்பைசஸ் தான் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய கிராப்ஸ். தென் Kola has gold mining. Bangalore is the major center of the IT industry. ஸோ இங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரி அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. த ஸ்டேட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம்ஸ் மேட் ஃப்ரம் த சாண்டல்வுட். ஓகே. ஸோ ஹேண்ட்கிராஃப்ட்னா என்னன்னு தெரியலையா, கைவினை பொருட்கள் சொல்லுவாங்க. ஸோ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் முக்கிய வேலையாக இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம்ஸ். ஓகேவா. ஸோ இந்த ஹேண்ட்கிராஃப்டெல்லாம் எதை வச்சு மேக் பண்ணுவாங்க அப்படின்னா சாண்டல்வுட். ஓகேவா. சந்தன கட்டைகள் வச்சு மேக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பீப்புள் ஸ்பீக் கன்னடா. ஸோ இங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மொழி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கன்னடா. ஓகேவா. யக்ஷகானா இஸ் எ பாப்புலர் டான்ஸ் ட்ராமா. ஸோ லிசன்மா, இங்கே யக்ஷகானா இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு பாப்புலர் டான்ஸ் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. டான்ஸ்னால் தெரியும், அது என்ன ட்ராமா. இப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ஜுவல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ த்ரூ தேர் ஆக்டிங் தே கன்வே சம் மெசேஜ் ஓகே ஃபார் த ஆடியன்ஸ். தென் மகாராஷ்டிரா இஸ் ஃபேமஸ் ஃபார் காட்டன் அண்ட் ஆரஞ்சஸ். ஸோ மகாராஷ்டிரா எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா காட்டன், அதாவது பருத்திக்கும் ஆரஞ்சு ஃப்ரூட் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. மும்பை அண்ட் புனே ஆர் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ். ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ரெண்டு பிளேஸ் மும்பையும் அண்ட் புனே, இது எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் அங்கே தான் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. லார்ஜ் டெபாசிட் ஆஃப் பெட்ரோலியம் ஆர் ஃபவுண்ட் இன் த சீபெட் நியர் மும்பை. திஸ் ரீஜன் இஸ் கால்டு மும்பை ஹை. ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ பெட்ரோலியம் இருக்கு இல்லையா, ஸோ அதை எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா மும்பையில் இருக்கக்கூடிய சீபெட்லேருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த பிளேஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மும்பை ஹை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. மும்பை ஹியர். ஸோ இந்த பிளேஸ்லேருந்து தான் பெட்ரோலியம் அதிகமாக எடுக்கிறாங்க. தென் மராத்தி இஸ் வைட்லி ஸ்போக்கன். ஸோ இங்கே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க, மராத்தி. ஓகேவா.
கணேஷ் சதுர்த்தி இஸ் a popular festival. See here, இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கணேஷ் சதுர்த்தி. Right now we are going to discuss about the ஐலண்ட்ஸ். ஐலண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, தீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 பகுதிகளும் நீர்களால் சூழப்பட்ட பகுதி தான் என்னன்னு சொல்லுவாங்க, தீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சி லிசன் ஹியர். இங்கே பாருங்களேன், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, தென் லட்சதீப் ஐலாண்ட் இருக்குது. ஸோ இதை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே நீர், அதாவது வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த 4 பகுதிகளிலும் நீர்களால் சூழப்பட்ட பகுதி தான் தீவுகள் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? தென் there are many small islands along the coast. Away from the coast there are 2 big island groups. These are the Andaman and Nicobar Islands and the Lakshadweep Islands. ஓகேவா? இப்போ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஐலாண்ட் குரூப்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா Andaman and Nicobar Islands and second என்னன்னா Lakshadweep Islands. ஓகேவா? First we are going to discuss about the Andaman and Nicobar Islands. Okay, Andaman and Nicobar Islands are in the Bay of Bengal. So Andaman and Nicobar Island எங்கே இருக்குன்னா Bay of Bengal இருக்கு சொல்றாங்க. ஓகேவா? The 10-degree channel separate the Andaman from the Nicobar Islands. The island is group for hilly. ஸோ இந்த ஐலாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹில்லி, பாறைகளால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஷிங் அண்ட் ஃபார்மிங் ஆர் த மெயின் ஆக்குபேஷன். அதாவது மீன்பிடி தொழிலும் தென் விவசாயமும் தான் ஒரு முக்கிய தொழிலாக இருந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைஸ் இஸ் த மெயின் கிராப்ஸ் க்ரோன் இன் த அந்தமான் ஐலாண்ட்ஸ். அதாவது அந்தமான் ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான பயிர்களை விளைவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரைஸ். ஓகேவா? அரிசி. தென் கோகனட் அண்ட் ஆக்கனட் ஆர் க்ரோன் இன் த நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். அதாவது அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் அப்படின்றது 2 தனியாக பிரிக்கும். அந்தமான் ஐலாண்ட்ஸ் தனியாக இருக்குது, நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் தனியாக இருக்குது. அப்போ அந்தமான் ஐலாண்ட்ஸில் என்ன மாதிரியான பயிர்கள் விளைவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரைஸ். ஓகேவா? தென் கோகனட் அண்ட் ஆர்கனட். அதாவது கோகனட் அப்படின்னா தேங்கான்றது தெரியும், ஆர்கனட் அப்படின்றது என்னென்னா பாக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2 பயிர்களும் எங்கே விளைவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிக்கோபார் ஐலாண்ட்ஸில். ஓகேவா? some people also make shell and wooden handcraft. அதாவது ஷெல் அப்படின்னா கிளிஞ்சல்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இதை வைத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம்லாம் மேக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. many people speak பங்களா. ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன மொழி பேசுகிறாங்க அப்படின்னா பங்களா லாங்குவேஜ். ஓகேவா? பியூட்டிஃபுல் பீச்சஸ் அண்ட் த செல்லுலர் ஜெயில் ஆர் மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். அதாவது அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய 2 டூரிஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பீச் அப்படின்றது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் ஒன் அப்படின்னா செல்லுலர் ஜெயில். ஓகேவா? இந்த ஜெயில் இருக்கு இல்லையா, செல்லுலர் ஜெயில் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே இதுதான் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ இது வந்து தீவில் இருக்கிறதால நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி எங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த செல்லுலர் ஜெயிலில் தான் வச்சுருந்தாங்க, ஒரு தீவில் தான் வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் செகண்ட் we are going to discuss about the Lakshadweep Island. Lakshadweep is a group of island in the Arabian Sea. ஓகேவா? தீஸ் ஐலாண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாட். ஸோ இந்த ஐலாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா அரேபியன் சீயில் இருக்குது. சி ஹியர், இங்கே பாருங்களேன், மேப் பார்த்துக்கோங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா பே ஆஃப் பெங்காலில் இருக்குது. தென் இங்கே லட்சதீப் ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அரேபியன் சீயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா ரொம்ப பாறைகளால், அதாவது ஹில்லியாக இருக்கும், பட் இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் ஃபிஷிங் இஸ் த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் த பீப்புள் ஆஃப் லக்ஷதீப். ஸோ லக்ஷதீப் ஐலாண்டில் இருக்கக்கூடிய மக்கள், பிகாஸ் அது வந்து கடல்களாக சுற்றியுமே என்ன இருக்குது அப்படின்னா கடல் இருக்குது இல்லையா, ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன வேலையை தான் செய்வாங்க அப்படின்னா மீன்பிடி தொழில் தான் ஒரு முக்கிய தொழிலாக இருந்துகிட்ருக்கு. ஓகேவா? கோகனட் இஸ் த மெயின் கிராப்ஸ் கிரவுண்ட் ஹியர். ஸோ தென்னை மரங்கள்லாம் நிறைய வைத்து வளர்க்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையாகவே இருந்துகிட்ருக்கு. கொய எக்ஸ்டென்ட் ஃப்ரம் த கோகனட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ லிசன் இங்கே கோகனட் மரம், அதாவது தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கிறதால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தென்னையிலேருந்து நார் எடுத்து அதன் மூலமாக கொயர் எக்ஸ்டெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து கயிறு திரிக்கிறது. ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த கோகனட்ல இருந்து நார் எடுத்து கயிறு திரிக்கிறாங்க இல்லையா, ஸோ இந்த இண்டஸ்ட்ரி தான் அங்கே நிறையவே இருந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மோஸ்ட் பீப்புள் ஸ்பீக் மலையாளம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய லட்சதீப் ஐலாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னா மலையாளம். இங்கே அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் பங்களா லாங்குவேஜ் பேசுகிறாங்க. சரிங்களா? மெனி டூரிஸ்ட் விசிட் திஸ் ஐலாண்ட். ஸோ நிறைய டூரிஸ்ட் பீப்புள் எங்கே போய் இந்த பிளேஸ்
பிளேஸை ரொம்ப விசிட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பிளேஸ் அவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ சில்ட்ரன், so far we have discussed about the southern plateaus and the islands. In that we have discussed about two part, the southern plateaus and the islands, then the central highlands and the Deccan plateau, தென் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை நிலை பற்றி பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மக்கள் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஃபுட்டு என்ன, அவங்களுடைய மேஜர் ஃபெஸ்டிவல் என்ன, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? தென் நெக்ஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஐலண்ட்ஸ் பார்த்தோம். ஐலண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய 2 ஐலண்ட் குரூப்ஸ் பார்த்தோம். அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் பார்த்தோம். தென் செகண்ட் ஒன் லட்சதீப் ஐலண்ட் பார்த்தோம். ஓகேவா?